ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் ஜனமே, நாம் எல்லாரும் கடவுளில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மக்கள், 40 நாள் தவம் இருந்து செபிக்கிற மக்கள், ஐக்கியங்களில் காணப்படுகிறவர்கள், ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள், அப்படியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள். ஆனால் கடவுள் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது, திடீரென்று ஒரு வியாதி வருகிறது, இல்லை திடீரென்று ஒரு சோதனை நம்மை தேடி வருகிறது. அந்த துன்பத்தின் மூலமாக, அந்த சோதனை மூலமாக நாம் எடுக்க முடியாத தீர்மானங்களை எடுக்கும்போது, போய் சேராத இடங்களில் போய் சேரும்போது, கடவுளை விட்டு, அவருடைய மகிமை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, ஆவிக்குரிய பாதையை விட்டு சேரும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெருக வைக்க முடியாதபடி எல்லாவற்றையும் சேதமாக்கி விடுவோம். இல்லை, ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இனியும் அதிகமாக நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதை நினைத்து ஒரு சில ஆலோசனைகளின்படியாக, இல்லை ஒரு சில நம்முடைய மன விருப்பத்தின்படியாக நாம் கடவுளை விட்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? வாசிப்போம். ரூத்தாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். அவன் மனைவியின் பெயர் நேயேமி. அவர்களுடைய 2 புதல்வர்களில் ஒருவன் பெயர் மகளோன், மற்றொருவன் பெயர் கேலியோன். அவர்கள் யூதா நாட்டு பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊரிலிருந்து மோவாப் நாட்டிற்கு போய் அங்கே குடியிருந்தனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20-21 வாசிப்போம். அவளோ, நீங்கள் என்னை நோயேமி, அதாவது அழகி என்று அழைக்காது, மாறா, அதாவது கசப்பி என்று கூப்பிடுங்கள். ஏனெனில் எல்லாம் வல்லவர் மிகுந்த கசப்பு தன்மையால் என்னை நினைத்திருக்கிறார். நிறைவுற்றவளாய் போனேன். ஆண்டவர் என்னை வெறுமையாக திரும்பி வர செய்தார். ஆண்டவர் சிறுமைப்படுத்திய, எல்லாம் வல்லவர் துன்பப்படுத்திய என்னை நோயேமி என்று ஏன் அழைக்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோயோமி என்று சொல்லப்படுகிற அந்த பேரின் அர்த்தம் அழகி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகி, ஐஸ்வர்யமானவள், அழகி என்று அழைக்கப்படுகிற அர்த்தமாய் இருக்கிறது இந்த பேர். இவர்கள் கடவுள் நாட்டில் பெத்லகேமில் வாழ்ந்து வருகிறார்கள். அநேக சம்பத்துக்களும் அநேக ஐஸ்வர்யங்கள் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறது. இவர்கள் கணவன் வேலை என்ன? தட்டாம் வேலை. நாம் நகைகளை செய்வதை போன்ற வேலையா இருந்தது. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் பெருகிருந்தது. நிலங்கள், இல்லங்கள், வயல்கள், ஆடு மாடுகள், பலவிதமான சம்பத்துக்கள் பெருகிருந்தது. அந்த காலத்தில் நாம் இப்போது தரிசனம் ஆகக்கூடிய ஒரு புனித இடம். இவர்கள் யோதா நதியில் ஆண்டு ஒரு முறை கடந்து செல்வார்கள். அந்த யோதா நதியில் என்ன நடந்தது? அற்புதங்கள் நடந்தது. அந்த யோதா நதியில், அந்த தண்ணீரில் வானதூதர்கள் வல்லமையோடு வந்து இறங்குவார்களாம். அப்போது அந்த தரிசனத்தை யார் காண்பார்களோ அவர்கள் வல்லமையையும் அபிஷேகத்தையும் தெய்வீகத்தையும் தெய்வ ஆற்றலையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு நிலை அந்த காலத்தில் இருந்ததாம். அப்படியாக அவர்கள் யோர்தான் நதியில் அந்த தண்ணீரில் முங்கி அந்த நேர்ச்சைகளை, இல்லை அந்த விண்ணப்பங்களை நிறைவேற்றும்படியாக
திருவிழாவுக்கு நாம் கடந்து செல்வதை போல் கடந்து சென்ற நாட்களில் அவர் எப்போது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. குறிப்பிட்ட நாள், யாருக்கும் தெரியாத நாளில், யாருக்கும் தெரியாத நேரங்களில் அந்த தூதர் வந்து இறங்குவாராம். பொறுமை உள்ளவர்கள் அந்த தூதரை காணும் வரை மாதம் மாதமாக அங்கே தங்கியிருப்பார்களாம். பொறுமை இல்லாதவர்கள் அப்படியாக ஒரு நாள் 2 நாள் அப்படி அவர்களுடைய முயற்சிகளை முடித்து அவர்களுடைய கடமைகளை முடித்து இல்லத்தில் செல்லக்கூடிய ஒரு பழக்கம். இவர்கள் கொஞ்ச நாளாகவே அப்படியாக தங்கி இருந்த நாட்களில் வானதூதர், வல்லமை உள்ள தூதர் அந்த யோர்தான் நதியில் வந்து இறங்கினதை இந்த யெகோமியுடைய மக்கள், இளைய மகன் அந்த தூதரை கண்டார். அன்றிலிருந்து அவனுக்கு வல்லமையும் தெய்வீகமும் தெய்வ ஆற்றலும் கடவுளில் வாழக்கூடிய வைராக்கியமும் அவனுக்குள் இருந்து கொண்டிருந்தது. ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் பெருகி கொண்டிருந்தது. அப்படியாக திடீரென்று பெத்லகேமில் ஒரு வறுமை ஏற்பட்டது. பஞ்சகாலம் வந்தது. வயலெல்லாம் கரைந்து போனது. தண்ணீர் இல்லை. ஆடு மாடுகள் எல்லாம் இறந்த போன ஒரு சில கொஞ்ச நாள் வறுமையான ஒரு நிலை அந்த ஊருக்கு ஏற்பட்டது. அப்போது இவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம் என்று இவர்கள் தீர்மானிக்கிறார்கள். கடவுள் நாட்டை விட்டு, ஆண்டவர் ஆசீர்வதித்த இல்லத்தை விட்டு, கடவுள் ஆசீர்வதித்த நாடை விட்டு, உறவை விட்டு, பாசத்தை விட்டு இவர்கள் வேறு இனி ஒரு நாட்டில் மோவாபி என்று சொல்லப்படுகிற அந்த பிறவினத்தார் நாட்டில் இவர்கள் பிழைக்கும்படியாக கடந்து செல்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பஞ்ச நிமித்தம், வறுமை நிமித்தம், வேதனை நிமித்தம், வருமானம் இல்லாத நிமித்தம் இவர்கள் இனியும் சேகரிக்க வேண்டும். இருக்கிற சம்பத்தை காட்டிலும் இனி அதிக சம்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற நிலையில் இவர்கள் கடந்து செல்கிறார்கள். அங்கு கடந்து சென்று அவர்கள் அங்கே குடிக்கொள்கிறார்கள். அந்த நாட்டில் இவர்கள் யூதர்கள் கடவுள் பிள்ளைகள். ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை மட்டும் வணங்கி வருகிறவர்கள். இவர்கள் அங்கு கடந்து செல்கிறார்கள். அப்போது அந்த நாட்டிலே அவர்கள் தெய்வர்களுக்கு பலி செலுத்தும்படியான சிறுமிகளை 10 வயதுக்கு மேலான 21 வயது பிராயமுள்ள பெண் பிள்ளைகளை அங்கே அந்த தெய்வர்களுக்கு பலி கொடுப்பார்கள். அப்பந்தான் அந்த நாட்டுக்கு வளர்ச்சியும், அந்த அரசுக்கு நீடிய அரசுகளும் அதிகாரங்களும் எல்லாம் கிடைக்கும். அந்த கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை பிறவினத்தார்கள், இப்போது நம்முடைய பிறவினத்தார்கள் வாழக்கூடிய அதே நிலைதான். அப்போது இவர்கள் அந்த நாட்டில் கடந்து செல்கிறார்கள். அந்த பிள்ளைகளை என்ன செய்வார்கள் என்றால், பிறந்த இந்த பிள்ளைகள் ஒரு 5 வயது, ஒரு 7 வயது, 8 வயது ஆன உடனே அந்த அரசனுக்கு கொண்டு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். காணிக்கையாக கொடுப்பார்கள். இல்லை, சிலர் விற்பார்கள் பணத்துக்காக. அவர்கள் நம்முடைய தாய் தந்தர்கள் வளர்த்த முடியாத பிள்ளைகளை கான்வென்ட்டுகளில் வளர்த்து இருப்பதை போல அவர்களுடைய படிப்பினை நிலையில் கடவுளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தையும் படிப்பினையும் பலி செலுத்துற நேரத்தில் அலறி ஓடவோ ஒன்று செய்யாதபடி கடவுளுக்காக துணிஞ்சு நிற்கக்கூடிய படிப்பினைகளை அந்த நாட்டில் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வந்தார்கள். அந்த தெய்வத்துக்கு இந்த பிள்ளைகளை பலி கொடுக்கும் போது தலையில் அந்த தெய்வத்துக்கு ஒரு சிம்பலை வைத்து, தலையில் ஒரு கிரீடத்தை வைத்துதான் அவர்கள் ஜெபம் பண்ண
அந்த படிப்பினைகளை கேட்க அது மந்திரவாதம் ஓதி அந்த கிரீடத்தை தலையில் வைத்துதான் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். அதற்கு மேலான ஒரு கிரீடத்தை செய்து பலி கொடுக்கிற நேரத்தில் அந்த அழைப்பு என்பதை அவர்கள் அந்த கிரீடத்தை வைத்து கொண்டு செல்வார்கள். இதை செய்யக்கூடிய வேலை யாருக்கு? இந்த நெகோமியுடைய கணவருக்கு இந்த செய்யக்கூடிய வேலை தட்டான் வேலை செய்வதை போல அப்படிப்பட்ட அந்த கிரீடங்களை அங்கு செய்து கொடுத்து கொண்டிருந்தார். இந்த மனிதன் இது யாருக்கு செய்கிறார்? பிறர் தெய்வத்துக்காக, பிறர் தெய்வத்தை வழிபாடு செய்வதற்காக, பலி கொடுப்பதற்காக இந்த வேலை செய்தார். அப்படியாக அந்த அரசனுடைய அரண்மனையில் ரூத்து என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிப பெண் அங்கே இருக்கிறாள். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பினை கொடுக்கக்கூடிய அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு பெண். இவர்கள் இந்த 21 வயதுக்கு மேலான பிள்ளைகள் படிப்பினைக்காக கொடுக்கப்படுகிறவர்கள் யார்? இவர்கள் பலி செலுத்த கொடுக்கப்படுகிறவர்கள். ஆனால் இவர்கள் பலி கொடுக்கப்படாமல், சின்ன வயதில் பலி கொடுக்கப்படாமல் 21 வயதை தாண்டினர் என்றால் பலி கொடுக்க முன்னால் சரீரத்தில் ஏதாவது ஒரு புண்ணோ ஒரு தழும்போ ஏதாவது ஒரு சொரிச்சலோ இருந்தால் அந்த பிள்ளைகளை அந்த தெய்வத்துக்கு பலி கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது நிரடல். கடவுள் இந்த நிரடல் பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற படிப்பினையும் அங்கே இருந்தது. அப்படியாக ரூத்துடைய தந்தை அந்த குழந்தை ரூத்தை அங்கு பலி கொடுக்க வளர்த்தப்பட்ட ரூத்து அவள் இந்த அழைப்புக்காக, இந்த தேவர்களுடைய அழைப்புக்காக அழைக்கப்பட்ட நேரத்தில் ட்ரெஸ்ஸை கடத்தி பார்க்கும்போது வயிற்று பக்கமாக ஒரு சூடு, ஒரு தழும்பை பார்க்கிறார்கள். அப்போது இவளுக்கு இந்த அழைப்பு இல்லை, கடவுளுக்கு பலியாகக்கூடிய, கடவுளுக்கென இறக்கக்கூடிய அழைப்பு இல்லை என்பதை நீக்கிவிட்ட பெண்ணுதான் இந்த வழிபாடுகளுக்கு படிப்பினை கொடுக்கக்கூடிய அரசருக்கு துணையாக, அரசிக்கு துணையாக இருந்த ரூத்து என்ற பெண்ணு. இதை பல நாட்களாக அரசனுடைய மனைவியும் அவளை சார்ந்த துணை ஊழியர்களும் இந்த நெகோமியுடைய இல்லத்தில் வந்து இந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அப்படியான அப்படி கடந்து சென்ற நேரங்களில் இவர்கள் 2 பேரும் லவ் பண்ண தொடங்குகிறார்கள். இளைய மகன் இந்த ரூத்தும் லவ் பண்ண தொடங்குகிறார்கள். அப்படியாக அந்த பழக்க வழக்கத்தில் அவர்கள் அன்பு செய்ய தொடங்கிய பின்பு இவர் கடவுளை குறித்து பேச தொடங்குகிறார். எங்கள் கடவுள் உயிருள்ள ஆண்டவர். கடவுள் இத்தகைய மனிதன் பலிகளையும் இந்த சின்ன குழந்தைகளுடைய இரத்தத்தையும் இந்த பலியையும் ஆண்டவர் கேட்க மாட்டார். இது கடவுள் அல்ல, இது பொல்லாத ஆவி என்பதை இவளுக்கு பல முறையாக லவ் பண்ணக்கூடிய அந்த அன்பு நிமித்தமாக பரிமாறிக்கொண்டிருந்தார். எதிர்த்தாலும் கடைசியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அங்கு ஏற்பட்டது. அப்படியாக அங்கு ஏற்றுக்கொண்ட நிலை ஏற்படும் போது ஒரு நாள் இந்த வழிபாடுகள் அங்கு ஆண்டு ஒரு முறை நடக்கும். பிள்ளைகளை பலி கொடுக்க வரையில் கொண்டு போனார்கள். இவள் கடவுளை ஏற்றுக்கொண்டதால் இவளுக்கு இந்த வழிபாடுகளில் விருப்பம் இல்லாமல் இருந்தது. பிள்ளைகளை கொண்டு போகக்கூடியது ரூத்தா இருந்தது. வரிசையாக கொண்டு போய் விட்டு அதில் படுக்க வைக்கக்கூடியது வேலைக்காரர்கள். இந்த குழந்தையை தலையை அவர்கள் வெட்டிய பின்பு வாளை எடுத்து ஓங்கி தலையை வெட்ட போகும் உடனே இவள் ஐயோ என்று சத்தம் போடுகிறாள். பயந்த நிலை சத்தம் போடுகிறாள். எல்லாரும் திரும்பி பார்த்து அந்த வழிபாடு நடக்கவில்லை. ஏனென்றால் அது நிரடல், கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலை நிறுத்தி வைத்தார்கள். இவளை பிடித்து
என்னவென்று விசாரித்தார்கள். விசாரித்த நேரத்தில் இவள் யெகோமியுடைய மகனை அன்பு செய்கிறாள், லவ் பண்ணுகிறாள் என்பது வெளிவந்தது. உடனே இவளை சிறைச்சாலை தள்ளி முடியெல்லாம் வெட்டி இவளை சிறையில் வைத்திருந்தார்கள். அவனையும் பிடித்து கஷ்டமான ஒரு நிமிடமும் நிமிராத நிலையில் கல் உடைக்கக்கூடிய வேலையை கொடுத்தார்கள், துன்புறுத்தினார்கள், சாட்டை அடியடித்தார்கள், உயிரோடு வந்து சாக வேண்டும் என்ற நிலை தண்டனைகளை கொடுத்தார்கள். எங்கள் கடவுளுக்கு எதிராக இவன் எழும்பி இருக்கிறான் என்பதை இவன் அப்படிப்பட்ட தண்டனை அங்கே ஏற்பட்டது. அப்படியாக அந்த சிறையில் இருந்து அவன் தப்பி வருகிறான். ஒரு மனித உதவி தப்பி வந்து அதற்கு முன்னால் இவளுக்கும் விடுதலை, சிறையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார்கள். வேலைக்காரர்கள் உதவினால் 2 பேரும் தப்பி ஓடுகிறார்கள். தப்பி ஓடி திருமணம் செய்து கொள்கிறார்கள். 10 கட்டளை ஆகியதை ஒருவர் மாற்றிக் கொடுத்து மோதிரத்தை அணிந்து கொடுத்து திருமணம் அங்கு நடக்கிறது. திருமணம் நடந்த ஒரு சில நாளிலே அவர் இறந்து போகிறார். இவர் ரூத்தையும் இவனை தேடி அலைந்து பிடி கிடைக்கவில்லை. யெகோமியுடைய மூத்த மகன் அந்த நாட்டிலே புறவினத்தார் மகளை திருமணம் செய்திருந்தார். அங்கே அவனை கொன்று விடுகிறார்கள். யெகோமியுடைய கணவனை கொன்று விடுகிறார்கள். அப்படியாக அவனும் இறந்து போகிறான். ரூத்தும் யெகோமியும் திரும்பி வருகிறார்கள். ரூத்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் கடவுள் தான் என் கடவுள், உங்கள் பாதை தான் என் பாதை என்று ஒரு தாயாக ஏற்றுக்கொள்கிறார். அப்படியாக இவர்கள் அவர்களிலிருந்து தப்பி தன்னுடைய நாட்டில், தன்னுடைய ஆசீர்வாத நாட்டில் திரும்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிழைக்க சென்ற இடத்தில் என்ன நடந்தது? கடவுளுக்கு பிரியமில்லாத நிலை அங்கு நடந்தது. ஜீவனுள்ள கடவுளை கண்ட பின்பும், ஜீவனுள்ள ஆண்டவரை அறிந்த பின்பும் அதை மறந்து, அதை விட்டு பணத்துக்காக, பிழைப்பதற்காக அந்நிய தேவர்களுடைய வழிபாடுக்குரிய பொருளை செய்ததால் ஆண்டவர் சாபத்தை அனுப்பினார். தன்னுடைய 2 மக்களை அவள் இழந்து போகிறாள். தன்னுடைய கணவனை இழந்து போகிறாள். அந்த நாட்டில் சம்பாதித்த இல்லம், சம்பத்து எல்லாவற்றை அவள் இழந்து போகிறாள். தனிமையாக தன்னுடைய தாமும் தன்னுடைய மருமகளும் விதவையாக, எந்த ஆசீர்வாதமும் இல்லாதவளாக தன்னுடைய இல்லத்தில் திரும்பி வந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது எல்லாரும் இவளுடைய பேரை சொல்லி அழைக்கிறார்கள். நீங்கள் அங்கே கூப்பிடாதீர்கள், அந்த பேரை நீங்கள் சொல்லி அழைக்க நான் தகுதியற்றவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் கடவுளால் நான் சபிக்கப்பட்டவள், என் கடவுளால் நான் தண்டிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் இன்று ரட்சிப்படைந்திருக்கிறோம், நாமும் இன்று வல்லமை பெற்றிருக்கிறோம், அநேக அபிஷேகத்தை, அதிகார அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் உங்களை வஞ்சிக்கும்படியான ஒரு சூழ்நிலை வரும், ஒரு நிலை உங்களுக்கு ஒரு நாள் வரும். அப்போது நீங்கள் நிலை குலைந்து போனால், கடவுள் தந்திருக்கிற இந்த அபிஷேகத்தையும் ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் அழைப்புகளையும் வரங்களையும் பெற்று சென்றால், உங்களுடைய உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக, உலக பெருமைக்காக,
உலகத்தின் பணங்களுக்காக நீங்கள் கடவுளை விட்டு மந்திரவாதியோடோ இல்லை குறி கேட்பதற்கோ இல்லை பாவத்தின் நிலைக்கோ நீங்கள் கடந்து சென்றால் ஆண்டவர் உங்களை தண்டிக்க தொடங்குவார். அவருடைய தண்டனை உங்கள் மேல் வரும். ஏனென்றால் நீங்கள் அவருடைய மகனும் அவருடைய மகளா அழைக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களை தேடி வரும். நீங்கள் எதற்காக கடந்து சென்றீர்கள்? அதை அழகை கொடுப்பான். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பான். உலகத்தின் ஆசிரை தருவான், பணத்தை தருவான், புகழை தருவான். எனக்கு என்ன தண்டனை வேதனை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பார். அல்ப புழுவே என்பதை நினைத்துக் கொண்டிருப்பார். விலவியர்ந்த அபிஷேகத்தை, விலவியர்ந்த கிருபை வரங்களை, தெய்வீகத்தை, பரிசுத்த ஆலயத்தை, பரிசுத்த வழியை, வழிபாடை மறந்து போகும்போது சிரிப்பார். உலகத்தின் ஐஸ்வர்யமும் உங்கள் உழைப்பின் பலனும் எல்லாம் அழகை கொடுப்பான். ஆனால் ஒன்றாக ஆண்டவர் அழிக்க வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாருக்கு ஆண்டவர் செய்வார்? அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் தீர்மானங்களை எடுக்கும் போது, கடவுளோடு இருக்கும் போது, நமக்கு நெருக்கமான சூழ்நிலைகள் இடரல்கள் வரும்போது, துன்பங்கள் வியாதிகள் நம்மை நெருங்கி வரும்போது, என்ன நேரிட்டாலும் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும், எத்தனை துன்பத்தில் இருந்தாலும், எத்தனை ஆசிரியில் இருந்தாலும், நாங்கள் கடவுள் பிள்ளைகள் என்பதை நீங்க மனதில் எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அழகையும் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் தரக்கூடிய ஐஸ்வர்யங்கள், கடவுள் தரக்கூடிய நன்மைகள் திருப்பி வர அது மிகுந்த இழந்த பின்பு அதை இரட்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள மிகுந்த கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் திரும்ப கொடுப்பார், இரட்டிப்பாக இருந்ததை காட்டிலும் யோபத்திற்கு கொடுத்தார், அதே போல எங்களுக்கு தருவார். இல்லை. ஹல்லேலூயா. யோபத்தர் எந்த குற்றமும் செய்யவில்லை. எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய சோதனை யோபத்தருக்கு வந்தது. அந்த இழந்து போக நிலையில் கடவுளை மறுதலிக்கும்படியான சூழ்நிலை வந்தது. ஆனால் அவர் மறுதலிக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த சோதனையிலிருந்து அவர் எழும்பினார். ஆண்டவர் இரட்டிப்பாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாரையும் அவரை அனுமதி கொடுத்தார். எல்லாவற்றையும் அவர் இரட்டிப்பாக வர செய்தார். ஹல்லேலூயா. யெகோவாவுடைய வாழ்க்கையில் அதல்ல பேராசை, பொறுமை இல்லை. இந்த பஞ்சம் ஒரு நாள் நீங்கி போகும் என்ற பொறுமை இல்லை. எல்லாம் செல்வம் இருக்கிறது, பணம் இனி வேணும், சம்பாதிக்க வேண்டும், ஆசை, ஓட வேண்டும், உழைக்க வேண்டும், இனி வேணும், இனி வேணும் என்ற எண்ணங்கள். அப்போது அங்கு என்ன வந்தது? கடவுளுக்கு பிரியமில்லாத நிலை அந்த பாதையில் இருந்தது, அந்த நாட்டில் இருந்தது, கடந்து சென்ற தீர்மானத்தில் இருந்தது. ஆண்டவர் அழித்து வெறுமையாக்கி விதவையாக்கி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு எந்த நிலையிலும் போகாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கடவுளை மட்டும் மறந்து போகாதீர்கள். ஆலயத்தை விட்டு போகாதீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிப்போம். ஆபிரகாமிடம் இருந்த லோத்துக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் இருவர் ஒன்றாய் குடியிருப்பதற்கு போதுமான இடம் இல்லை. உண்மையிலே அவர்களுடைய சொத்து மிகுதியாய் இருந்தவையால் அவர்கள் சேர்ந்து வாழக்கூடாமல் போயிற்று. எனவே ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பவருக்கும்
8, 9, 11 வாசி. அதைக் கண்டு ஆபிரகாம் லோத்தை நோக்கி, உனக்கும் எனக்கும் உன் மேய்ப்பர்களுக்கும் என் மேய்ப்பர்களுக்கும் இடையே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரன் அல்லரோ? அதோ நாடு முழுவதும் கண்முன் இருக்கிறது, தயவு செய்து என்னை விட்டு பிரிந்து போ. நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன், நீ வலப்பக்கம் போக விரும்பினால் நான் இடப்பக்கம் செல்கிறேன் என்றான். ஆகையால் லோத் யோர்தான் நதியின் இரு புறத்திலும் உள்ள நாட்டை தேர்ந்து கொண்டு கீழ்த்திசையை விட்டு புறப்பட்டான். இவ்வாறு அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தனர். ஆபிரகாம் கானான் நாட்டில் குடியிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். எல்லாம் செய்த வேலைகள் ஒன்றாக இருந்தார்கள். அவர்கள் இதயமும் அவருடைய சிந்தனையும் உழைப்பின் பலனும் எல்லா சம்பத்தும் எல்லாம் ஒன்றாகவே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீரென்று ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. தன்னுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய நிலையிலே வேலையாட்களுக்குள் ஒருவர் பிரச்சனை அங்கு கடந்து வரவே இது ஆபிரகாம் தீர்மானத்தை எடுக்கிறார். விசுவாசத்தின் தந்தை ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இவர்கள் பிரச்சனை பொருட்டு நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கனும் சமாதானத்தை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய லோத்தோடு சமாதானத்தை சொல்லுகிறார். இனி நமக்குள் எந்த பிரச்சனை வேண்டாம். வலப்புறமாயிருக்கிற ஆசீர்வாதமோ இடப்புறமாயிருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். உங்களுக்கு இதில் எது தேவையாயிருக்கிறது அதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்து எல்லாவற்றையும் சுற்றி கவனிக்கிறார். எல்லா சம்பத்தும் திரளாயிருக்கிறது, வேலையாட்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் திரளாயிருக்கிறது. அந்த திரளான சம்பத்தை இதோ ஒரு நிமிடம் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். கண்களை ஏறெடுத்து எல்லாவற்றையும் சுற்றி கவனிக்கிறார். நமக்கு ஏதாவது ஒரு நிலங்கள் வாங்கும் போது அது எந்த நிலம் நல்ல நிலமம் என்பதை நாம் பார்க்க கடந்து செல்வோம். அதை கண்ட பின்பு திருத்தி என்றால் இந்த நிலம் வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதே போல எல்லாவற்றையும் சுற்றி கவனித்த பின் இதோ வளமுள்ள எண்ணெய் வளமுள்ள தண்ணீர் வளமுள்ள தண்ணீர் வற்றாத வளமுள்ள நாட்டை சொந்தமாக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வளமுள்ள நாடு எனக்கு தேவை என்பதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இதை சொல்லுகிறார். நமக்கு பிரிந்து போகலாம், உனக்கு பிரியமான சம்பத்தை நீ எடுக்கலாம் என்பதை கேட்கிறார். வேண்டாம், நமக்கு ஒன்றாய் இருந்து விடலாம், இவர்களை சமாதானமாக்கலாம் என்பதை சொல்லவில்லை. சமாதானம் லோத்துடைய இதயத்தில் இல்லை, ஆழமான அன்பு லோத்துடைய இதயத்தில் இல்லை. அங்கே எல்லாவற்றையும் கவனித்து இல்லை, அவர் சொன்ன நேரம் ஆபிரகாமோடு சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு பிரியமானதை முதல் எடுங்கள், அடுத்து உங்களுக்கு எது வேண்டாம் என்று அதை கொடுங்கள். அப்படியும் பேசவில்லை. இவர் முன்னுரிமை யாருக்கு கொடுக்கிறார்? லோத்துக்கு கொடுக்கிறார். முதல் ஆசீர்வாதத்தை யாருக்கு சொல்லுகிறார்? உங்கள் விருப்பத்தை செய்யுங்கள் என்பதை சொல்லுகிறார். அப்படியாக வளமுள்ள எண்ணெய் உள்ள வளமுள்ள தண்ணீர் உள்ள இடங்களை லோத்து சொந்தமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வளம் இல்லாமல் அதிக ஆசீர்வாதம் இல்லாத சம்பத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆபிரகாமோடு கடவுள் இறங்கி வருகிறார்.
நான் உனக்கு காட்ட இருக்கிற தேசத்தை நீ கடந்து செல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக பலவித ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டாம் என்று தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஆபிரகாமையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் அவருடைய தாழ்மை, அவருடைய பொறுமை, ஆழமான அன்பு ஆண்டவர் கண்டார். அந்த இதயத்தை ஆசீர்வதிக்க கடவுள் வருகிறார். போதுமான இதயத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வருகிறார். கடவுள் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த கடவுளுக்கு கொடுக்கிறார். இது என்னுடையதல்ல, இதெல்லாவற்றையும் கடவுள் கொடுத்தார். அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தது என்பதை அவர் கடவுளுக்குரிய பங்கை, தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. யாருடைய கட்டாயத்தினால் அல்ல, இதெல்லாம் எப்படி கொடுக்க அந்த எண்ணம் அல்ல. கடவுள் கேட்கவில்லையே, யாரும் சொல்லவில்லையே என்ற எண்ணம் அல்ல. ஆண்டவர் தந்ததை, என் உழைப்பின் பலனை என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் கண்டறிந்து ஞானத்தோடு கடவுளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்? உலகத்தின் ஐஸ்வர்யம், சம்பத்து, அளவற்ற சம்பத்து ஆபிரகாமுக்கு இருக்கிறது. அந்த நிலங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? நீ நடந்து போ, உன் காலடி படுகிற எல்லா பூமியின் தேசத்தை நீ சொந்தமாக்கிக்கொள். ஹல்லேலூயா. அதற்கு மேலாய் கடவுள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் இல்லாமல் சந்ததி பிள்ளைகளை கடவுள் வாக்குத்தத்தமாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எதனால்? கடவுளுக்கு கொடுத்ததால், நல்ல இதயத்தால் கடவுளுக்கு கொடுத்ததால், எந்த பிரச்சனை இல்லாமல் போதுமானதை தனக்கென சொந்தமாக்கி கொண்டதால் அந்த இதயத்தை கடவுள், அந்த சிந்தனை கடவுள், அந்த எண்ணத்தை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சந்ததிகள் எப்படி இருப்பார்கள்? வானத்தின் விண்மீன்களை போன்றும் பூமியின் கடலை மணலை போன்றும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நமக்கு கடவுளுக்கு கொடுக்கும் போது கட்டாயத்தினால் அல்ல, நல்லிதயத்தோடு கடவுளுக்கு கொடுக்கும் போது நம் பிள்ளைகளும் நம் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்துடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? லோத்துடைய வாழ்க்கை என்ன நடக்கிறது? எல்லாம் பெருகிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் வளமுள்ள எண்ணெயும் வளமுள்ள தண்ணீரும் வற்றாத நீருற்றை போன்ற நாடையும் சொந்தமாக்குகிறார். கனி கொடுக்கும் மரங்கள், வற்றாத கனி கொடுக்கும் தென்மரங்கள், சம்பத்து பெருக வைக்கக்கூடிய நாட்டை, நிலங்களை சொந்தமாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுக்கு கொடுக்க தெரியவில்லை. பேராசை. எப்படி கொடுக்க வேண்டும்? பெருக வேண்டும். என் பிள்ளைகளுக்கு இது பெருக வேண்டும். எனக்கு நான் உழைக்கிறது என் பிள்ளைகளுக்கு பெருக வேண்டும். என் சந்ததிகளுக்கு பெருக இருக்க வேண்டும். இனி நான் சம்பாதிக்க வேண்டும். இனி நான் பெருக செய்ய வேண்டும் என்பதை கண்ணில் கண்டு ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை. கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை. அவருக்கு பலி செலுத்தவில்லை. அவருக்கு கொடுக்கவில்லை. அவர் தங்கியிருந்த அந்த நாட்டிலே, சோதோமுகோராவிலே பாவம் பெருகிக் கொண்டிருந்தது. ஏனெனில் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பாவத்தை, பலவிதமான பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். கடவுள் ஆத்திரம், கோபம் அந்த நாட்டில் வந்தது. ஹல்லேலூயா. சோதோமுகோரா பட்டணம் என்பது அது ஒரு இன்பவனத்தின் நாடை போன்றதாம். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு இன்பவனத்தின் ஆசீர்வாதமான நாடாம். ஹல்லேலூயா.
இன்பவனத்து நாடை போன்ற செழிப்புள் ஆசீர் நாடாம். ஆதலால் அங்கு பாவம் பெருகிக் கொண்டிருந்தது. அங்கு வறுமை இல்லை, தாரித்திரம் இல்லை, தண்ணீருக்கு குறையில்லை, ஆசீர்வாதங்களுக்கு குறையில்லை. ஆதலால் மக்கள் பாவத்தை செய்தார்கள், கடவுளை தேடவில்லை. ஆண்டவருடைய கோபம் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வரத் தொடங்கியது. அப்போது ஆபிரகாமை ஆண்டவர் நினைவில் வைக்கிறார். ஏன் ஆண்டவர் நினைவில் வைக்கிறார்? கடவுளுக்கு கொடுக்காத இந்த மனிதனை ஏன் ஆண்டவர் நினைவில் வைக்கிறார்? அவர் ஒவ்வொரு நாளும் இந்த லோத்துக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார். உறவினால், இரத்த பாசத்தினால் அவர் ஜெபிக்கிறார். என்னனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி ஜெபிப்பார்கள். அந்த நாளிலும் அவர் ஜெபித்திருந்தார். ஆதலால் கடவுள் நினைவு கூறுகிறார். ஆண்டவர் நினைவு கூர்ந்த தூதர்களை அங்கு அனுப்பி லோத்தும் மனைவியை, பிள்ளைகளை காப்பாற்ற தூதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஓடுகிறார்கள், எல்லாவற்றை விட்டு ஓடுகிறார்கள். ஐயோ, நாம் சாக இருக்கிறோம் என்று சுனாமி வந்தால் நமக்கு எல்லாவற்றை விட்டு ஓடுவதை போல தன்னுடைய பிள்ளைகளை பிடித்து லோத்து ஓடினார். லோத்தும் பிள்ளைகளை ஆண்டவருடைய தூதர்கள் கரம் பிடித்து ஓடிக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மலையில் எங்களை கொண்டு நிறுத்துங்கள். ஏதாவது நமக்கு சுனாமி தண்ணீர் வருகிறது, ஐயோ மலையில் ஏறினால் காப்பாற்றப்படுவோம் என்று நினைப்பதை போல இந்த மலையில் எங்களை நிறுத்துங்கள். ஆண்டவருடைய தூதர் ஓடி நிறுத்தினார். ஹல்லேலூயா. மனைவியுடைய இதயம் எப்படி இருந்தது? ஆசை. ஐயோ, அதெல்லாவற்றை எப்படி விடுவது, எப்படி விடுவது? இந்த தூதர் சொல்லுகிற வார்த்தை இது உண்மைதானா? நெருப்பு வரக்கூடியது உண்மைதானா? இல்லை, இது என்ன? நமக்கு தீர்க்க தரிசனங்களும் நமக்கு உகந்த நிலையில் வராமல் இருக்கும் போது நாம் சஞ்சலப்படுவதை போல, நாம் எதிராக சிந்திப்பதை போல தூதர் கூறிய நேரத்தில் லோத்தின் மனைவிக்கு சிந்தனை ஏற்படுகிறது. இது உண்மைதானா? நெருப்பு வரக்கூடியது உண்மைதானா? எல்லாம் எரிந்து போகக்கூடியது உண்மைதானா என்று, அக்கினி இறங்கிறது உண்மைதானா, நெருப்பு வாருகிறது உண்மைதானா என்று தூரமாய் போய் திரும்பினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொத்தையல்ல திரும்பி பார்த்தாள். கடவுளுடைய தூது வார்த்தையில் அவள் திரும்பி பார்த்தாள். தேவ தூதனுடைய வார்த்தையில் அவள் திரும்பி பார்த்தாள். சந்தேகித்து பார்த்தாள். விசுவாசம் குறைந்து திரும்பினாள். உப்பு சிலையானாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களும், தரிசனங்களுக்கு எதிராக சிந்திக்கிறவர்களும், பேசுகிறவர்களுக்கும் அது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் வல்லமையாய் வருவார். யாருக்காக வருவார்? அவருடைய பிள்ளைகளுக்காய் வருவார். அவர் பேச வருவார், ஆதல் சொல்ல வருவார், தீங்குகளை வெளிப்படுத்த வருவார். ஆனால் விசுவாசம் இல்லாதவர்கள் அதை பலதை சொல்லி பலதை சிந்திக்கும் போது ஆண்டவர் கோபத்தின் உப்பை அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு கொடுக்காததெல்லாம் எரிந்து போனது. மலவுள்ள எண்ண நாடுகள் தீயா எரிந்தது, அணையாத தீயா எரிந்தது. தண்ணீர் நாடுகள், செடி கொடிகள், வயல்கள், இல்லங்கள், நகைகள், சம்பத்துக்கள் எல்லா தீக்கு ஒப்பானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அங்கு என்ன நடக்கிறது? தன்னுடைய பிள்ளைகளை அவர் சபிக்கிறார். தன்னுடைய தந்தை ஒரு சூழ்நிலை நிமித்தம் அவர் சபிக்கிறார். பிள்ளைகளுக்கு சாபம் மட்டும் இல்லை, ஆனால் கடைசியாக அவர்கள் குடியிருந்த இடத்தில் பிள்ளைகளையும் லோத்து சபிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் இது பிள்ளைகளுக்கு சாபமாய் வந்தது? லோத்தின் கடவுளுக்கு கொடுக்கவில்லை. தன்னுடைய கண் எங்கே இருந்தது? செல்வத்தில் இருந்தது, பணத்தில் இருந்தது. தன்னுடைய மனைவியுடைய எண்ணம் எங்கே இருந்தது? தூதருடைய தீர்க்க
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவரை செவியாய் கேட்டு மறுச்செவியால் இறக்கி விடாதீர்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். நம் பிள்ளைகளை, சந்ததிகளை சாபத்திலிருந்து காப்பாற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதங்களிலே திருப்தி அடைவோம். கடவுளுக்கு கொடுத்து வாழ்வோம். ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகள் பல செய்வார். ஹல்லேலூயா. பெருகவே பெருக செய்வார். ஹல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு கொடுத்தால் கொடுங்கள். ஹல்லேலூயா. கடன் வாங்கி கொடுக்காதீர்கள், கட்டாயத்தினாலும் கொடுக்காதீர்கள். கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் போது, அந்த நீங்கள் கடவுளுக்கு ஒரு பகுதியை செய்யும் போது, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பத்தை ஆண்டவர் சேகரித்து வைப்பார். ஹல்லேலூயா. ஆபத்துக்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார். உன்னை தேடி வருகிற மரணத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வார். கொடிய மருத்துவமனை வாதலை மூடி விடுவார். தீங்குகளை எரித்து விடுவார். கடவுளுக்கு கொடுத்து வாழ்கிற மக்களுக்கு தெரியும் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்துடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? மந்திரவாதிக்கு பணத்தை கொடுத்து பலவிதமான நிலையில் வருமானத்தை சேகரித்துக் கொள்வார்கள். படகில் மீன்களை பிடிப்பார்கள். என்ன நடக்கும்? பின்ன மரணம் நடக்கும். சேகரித்ததெல்லாம் அழிந்து போகும். அது அழியாமல் இருந்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாபமாய் மாறுகிறது. கண்ணீர் சாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கடவுளை அறிந்த பின்பு மந்திரவாதி தேடாதீர்கள், குறிக்க போகாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். ஆண்டவர் நமக்கு உண்டு என்பதை விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நல்லதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சாபத்தை ஏற்படுத்தாதபடி நாம் கடவுளோடு இருந்து நல்லதை கண்டு பெருத்த ஆசீர்வாதங்களை கண்டு நம் வாழ்க்கையிலே முன்னேறும்படி கடவுள் பார்வையில் நம்மை தாழ்த்திக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளுக்கு இத்தனை சென்ற இடம், இத்தனை கிலோ நகை, அதல்ல நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? உங்கள் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பையும், நீங்கள் பெற்றுக்கொண்ட கடவுளையும், நீங்கள் கடவுளுக்கு கொடுத்து வாழக்கூடிய அந்த பரிசுத்த பலியையும் ஆசீர்வாதத்தை கொடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் கலங்கி வாழ்ந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கை, ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கண்ணீரே இருக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் அதை கண்டு மகிழ்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு பேச வசனம் இருக்கிறது, வேதம் இருக்கிறது. வேதத்தின் வார்த்தையை கடவுளவு குறைக்கவோ கூட்டவோ முடியாது. ஹல்லேலூயா. கூட்டுகிறவனையும் குறைக்கிறவனையும் கடவுள் சபித்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கூட்டியும் பேசவில்லை, குறைத்தும் பேசவில்லை. கடவுளுக்கு கொடுக்கும் போது என்ன வாழ்க்கை, கொடுக்காமல் இருக்கும் போது என்ன வாழ்க்கை? பணாசைப்படுகிறவனுக்கு என்ன நிலை? பொறுமையாய் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு பொறுமையாய் வாழ்கிறவனுக்கு என்ன நிலை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்தை தேடாதீர்கள். பண சம்பத்து இருக்கிறது என்ற நிலையில் உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை தேடி கொடுக்காதீர்கள். ஹல்லேலூயா. அங்கு சமாதானம் உண்டா? அங்கு உங்களுக்கு மரியாதை உண்டா? உங்களுக்கு அன்பு உண்டா என்பதை கண்டு நடமாடுங்கள். ஹல்லேலூயா. கண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கொடுங்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் இனி வரக்கூடிய காலம் பொல்லாத காலம், அது சூழல் அறியக்கூடிய காலம். தன்னுடைய மனைவியை விட்டு ஓடி இனி ஒரு மனைவியோடு வாழக்கூடிய காலம். தன்னுடைய கணவனை இழந்து இனி ஒரு கணவனோடு வாழக்கூடிய காலம். ஆதலால் ரட்சிப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். ரட்சிப்பு குடும்பத்தில் நுழையுங்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. தெய்வீக குடும்பத்தில் பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, தேடாதே. நீ வணங்கக்கூடியவன் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் முழங்கால்கள் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். நீ கொடுக்கிற உன் கரத்தின் காணிக்கை பரட்டும் பிள்ளைகளுக்கு சம்பத்தை கடவுள் வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் லோத்துடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆபிரகாம் சமாதானத்தை எடுத்தார், லோத்து பணத்தை எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். அதன் பிறகு அவன் சோரின் பள்ளத்தாக்கில் வாழ்ந்து வந்த தாலினா என்ற ஒருத்தியை காதலித்தான். 20 அவனை தட்டி எழுப்பி, சாம்சன், இதோ பிலிஸ்தியர் வருகின்றனர் என்றால், அவன் விழித்தெழுந்து ஆண்டவர் தன்னை விட்டு அகன்று விட்டதை அறியாதவனால், நான் முன்பு செய்தது போல் வெளியேறி தப்பித்துக் கொள்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் பிலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி சங்கிலிகளால் அவனை கட்டி காசாவுக்கு கொண்டு போய் சிறையில் அடைத்து செக்கிழுக்க செய்தனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் பலர் ஊழியர்கள், விசுவாசிகள், அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் என்ன நினைக்கிறோம்? கடவுள் தந்த ஊழியத்தையும் கடவுள் தந்த அழைப்புகளையும் கடவுள் எடுத்துக்கொள்வதில்லை, ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் குற்றம் செய்கிற இதயத்தில், பாவம் செய்கிற இதயத்தில், அகங்காரம் செய்கிற இதயத்தில், பொறாமை படுகிற இதயத்தில் ஆண்டவருடைய வல்லமை குடிக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சாம்சன், சிம்சோன். வல்லமை உள்ள மனிதன் எத்தனை கோலியாத்தை படைகளை, தேர்ப்படை, குதிரை படைகளை அழிக்கக்கூடிய அதிகார வல்லமை கடவுள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். அவர் பல நாளை ஜெயித்துக் கொண்டிருந்தார். எதிரி கூட்டத்தை, பலவிதமான சத்துருவுகளை அவர் அழித்துக் கொண்டிருந்தார். அப்படியாக ஒரு நாட்டில் அவர் ஒரு போகத் தொடங்கினார். அங்கே ஒரு பெண்ணை கவனித்தார். அந்த பெண்ணுடைய பேச்சிலும் அந்த பெண்ணுடைய அழகிலும் அவர் மயங்கி காதலிக்க தொடங்குகிறார். அங்கு அன்பு வெளிப்படுகிறது, அங்கு அன்பு வெளிப்படுகிறது. அந்த அன்பு என்ன அன்பாய் இருக்கிறது? தப்பு உறவான அன்பாய் இருக்கிறது. திருமண உறவல்ல, அங்கு தப்பு உறவான அன்பு, காதல் வெளிப்படுகிறது. ஆண்டவர் அந்த மனிதனுடைய இதயத்திலிருந்து இறங்கி வேகமாய் தூரே நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் அந்த காதலித்த பெண்ணை எதிரி கூட்டங்கள் பலவிதமான பணங்களை, வெள்ளி காசுகளை, பலவிதமான வைரங்களை, பொருள்களை எல்லாவற்றையும் கொடுத்து இவனை பிடிக்க வேண்டும். அது ஒன்னால் மட்டும்தான் முடியும். எங்களுக்கு இந்த சத்தியத்தை நீ வெளிப்படுத்தி தர வேண்டும். ஏன் இவனை மேற்கொள்ள முடியவில்லை, அழிக்க முடியவில்லை என்பதை காட்டித்தர வேண்டும் என்று அவளை கையில் எடுத்தார்கள். அவள் அன்பு உண்மையான உறவு அல்ல, அது காதல் அன்பு, தப்பான உறவு அன்பு. ஆதலால் அவள் பணத்து மேல் ஆசைப்படுகிறாள். ஆதலால் இவனை காட்டிக் கொடுக்க அவள் தீர்மானிக்கிறாள். குடிக்கிறாள். இவன் குடிக்க பரிமாறத் தொடங்குகிறாள். அப்போது அவன் பலமுறை சொல்லாமல் மறுதலித்து நேர்ந்தான். கடவுள் இதயத்தில் இருக்கவரை அவன் நாவடக்கத்தோடு கட்டுப்பாடுகளோடு இருந்தான். உண்மை சொல்லாமல் ஆவியானவர், வல்லமை ஆவியானவர், உலகத்தை படைத்த சர்வ வல்லவராகிய ஆண்டவர் இதயத்திலிருந்து
தன்னை விட்டு இறங்கின போது கட்டுப்பாடு இல்லை, நாவடக்கம் இல்லை. அவன் போதையில் சொல்லத் தொடங்கினான், என்னுடைய வல்லமை தலைமுடியில் இருக்கிறது, இதை வெட்டினால் என்னுடைய வல்லமை, என்னுடைய பலமெல்லாம் குறைந்து போகும். இதெல்லாம் சத்ருவுகளை, தேர்ப்படைகளை, குதிரைப்படைகளை எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய வல்லமை, அதிகாரம் என் தலைமுடியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உண்மையை சொல்லத் தொடங்கினான். அவள் கத்தரியால் வெட்டத் தொடங்கினாள். தூக்கத்தில் குடிப்போதையில் அதிகமாக குடிக்க கொடுத்து கண்ணை திறக்க முடியாமல் இதயத்தை சிந்தனையை மயக்க வைத்து வெட்டத் தொடங்கினாள். வெட்டிய பின்பு எதிரிக்கு வெளிப்படுத்தினார். தேர்ப்படைகளும் குதிரை படைகளும் ஆயுதங்களும் அவனை சுற்றி வந்தது. அப்போது எழுப்புகிறாள், இதோ எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவன் என்ன நினைக்கிறான், இவர்களா வரட்டும், என்னை அழிக்க முடியாது, இவர்கள் என்னிலிருந்து தப்ப முடியாது, எத்தனை தேர்ப்படை வரட்டும் என்று மனதில் கொண்டு எழும்பத் தொடங்கினான். எழும்ப முடியவில்லை. ஹல்லேலூயா. ஓடி தப்ப முடியவில்லை. ஆண்டவர் இல்லை என்றால் நமக்கு தோல்வி. ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லை என்றால் நமக்கு தோல்வி. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட அழைப்பையும் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்ட வல்லமை இல்லை என்றால் எல்லாம் நம்மால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஹல்லேலூயா. உலகத்தில் அல்ல, உன் குடும்பத்தில் அல்ல, இந்த சபையில், இந்த ஊழியத்தில், ஆவிக்குரிய பாதையில், வல்லமை வரங்கள் ஊழியத்தில் உன்னால் எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் அவரே, சிம்சானை அழைத்தவர் அவரே, தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரே, வல்லமை அதிகாரத்தை கொடுத்தவர் அவரே. அந்த அதிகாரத்தை எடுக்கும் போது, அதிகாரத்தின் ஆவியானவர் வெளியேறும் போது நாம் ஒரு மனிதனாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவரில் நான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் என்னில் இல்லை என்றால் உங்க முன்னிலை என்னால் பேச முடியாது. ஹல்லேலூயா. எப்படி பேசியிருப்பேன்? கதை சொல்லி இருப்பேன். இது கதை அல்ல, ஆவியானவருடைய ஆற்றல். ஹல்லேலூயா. அவன் எழும்புகிறான். எழும்பின போது எதிரி எல்லாம் வந்து பிடித்து விட்டார்கள். இல்லை என்னால் அவனை பிடிக்கும் போது ஒரு கரத்தை நீட்டினால் எத்தனை தேர்ப்படைகள் முறிந்து விழுமா. ஹல்லேலூயா. அது எத்தனை வல்லமையுள்ளதானாலும் அவன் கரத்தினால் அவன் அழித்து விடுவானாம். ஹல்லேலூயா. ஆயுதம் அல்ல, அவன் கரத்தில் ஆண்டவர் வல்லமை ஆயுதத்தை கொடுத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் அவனை கண்டு பயந்து, எல்லா அரசுகளும் நாடுகளும் எதிரி தேர்ப்படைகளும் வீரப்படைகளும் பின்வாங்கி ஓடுமா. அன்றே பலங்கொண்டிருந்தார்களாம் எதிரிகள். எதிரிகள் பலத்தோடு எழுப்பி நின்றார்களாம். அவனால் எழும்ப முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்பந்தான் அவன் நினைக்கிறான், ஆண்டவர் என்னை விட்டு போனார். ஹல்லேலூயா. கண்ணை தோண்டினார். கண்ணை தோண்டி கை காலை கட்டி பெரிதான ஒரு கட்டடத்திலே, அரச அரியணையிலே, பெரிதான ஒரு கட்டடத்தில், பெரிதான ஒரு அழகுள்ள அரண்மனையில் அவர்கள் விருந்து நடத்தி தூணில் கெட்டி பந்தித்து வைத்திருந்து சித்திரவதை பண்ணினார்கள். இவன் உடனே சாகக்கூடாது. நம்ம எத்தனை பேரையும் அழிச்சான். இவனுக்கு மரணம் உடனே அல்ல, இவனை சித்திரவாதை செய்ய வேண்டும். செக்கிழுத்தார்கள். இவனை கொன்று அழிக்க வேண்டும். அது உடனே அல்ல, சித்திரவாதை செய்து அழிக்க வேண்டும் என்று கை கால்களை பந்தித்து அவர்கள் ஏளனமா சிரித்து, இவன் சாகக்கூடியதும் இவன் அவமானப்படுகிறதும் கடவுளை அவர்கள் துசித்து, உன் கடவுளை போது எங்கே எந்த பல நிலையில துசித்து விருந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அவன் ஏராளமாய் கண்ணீர் வடித்தான். கடவுளை நோக்கி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் பாவம் செய்தலாதீர்
என்னை விட்டு போனீர் ஆண்டவரே, என் மீது இறங்கும், என் மீது தயவு காட்டும், ஒரு விஷயம் என் மீது மன்னியும். நீர் எனக்கு உண்டென்பதை, நீர் என்னால் இறங்கினார் என்பதை இப்போது இவர்களுக்கு வெளிப்படுத்தும் என்பதை, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து இனி நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று உணர்ந்து கடவுளோடு மன்னிப்பு கேட்டார். ஏராளமான கண்ணீர், தாங்க முடியாத கண்ணீர், கண்ணும் இல்லை. ஆண்டவரை நோக்கி அழுதார். அப்போது மறுபடி ஆண்டவர் இறங்கி வந்தார். மறுபடி சிம்சோனை ஆண்டவர் ஆளுகை செய்தார். அந்த கரத்தில் வல்லமை ஊற்றினார். அந்த தூண்கள் அசையத் தொடங்கியது, கெட்டடம் அசையத் தொடங்கியது. அவன் கரத்தில் இருந்த வல்லமை கெட்டடத்தை அசைத்தது. நல்ல நடுக்கத்தில் வல்லமை ஆண்டவர் அந்த கெட்டடத்தின் அடித்தளத்து மேல் போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நல்ல நிலையில் இருந்ததை காட்டிலும், அது கொஞ்ச பேர்களை காட்டிலும் அவன் இறக்கக்கூடிய நேரம் அதிக பேர் இறந்தார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாடெல்லாம் ஒன்றாய் கூடியது. இவனை பரிகசித்து சிரிக்க ஒன்றாய் விருந்து நடத்தினார்கள். எல்லாரும் இல்லத்தை விட்டு வர வேண்டும், யாரும் இல்லத்தில் இருக்கக்கூடாது, எல்லாரும் வர வேண்டும். இவனுடைய சித்திரவாதை, இவனுடைய நிலைமை நாம் பார்த்து சிரிக்க வேண்டும். குழந்தை முதல் பெரியோர் வரை எல்லாரும் அங்கே இருந்தார்கள். ஆண்டவர் அழித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் இறங்கவில்லை. சிம்சோனை ஆண்டவர் கொல்ல தீர்மானித்தார். ஆண்டவர் அந்த சித்தவனை கொல்ல தீர்மானிக்கும் போது குற்றம் செய்து எழுத அதிகாரத்தை வல்லமையும் அழைப்பையும் இழந்தவனை கொல்ல தீர்மானித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றாக அழிக்கப்பட்டு ஒன்றாக கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் உனக்கு தந்திருக்கிற அழைப்பு உன்னை விட்டு போகும். அதனுடைய அதிகாரம் உன்னை விட்டு போகும். அதனுடைய பிரசன்னம் உன்னை விட்டு போகும். அதனுடைய கிருபை உன்னை விட்டு விலகி போகும். உன்னுடைய நிலை விலகி போகும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் கொடுத்த அழைப்பும் கடவுள் கொடுத்த ஊழியமும் நான் குற்றம் செய்ய செய்ய நம்மோடு இருப்பதில்லை. நாம் நினைத்துக் கொள்வோம், ஆண்டவர் இருக்கிறார், ஊழியம் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது. ஆவியானவரால் அந்த செயல்படப்படுவதில்லை. ஆவியானவர் தூரே நிற்பார். கொஞ்ச நாளுக்கு பின்னால் அவருடைய தீர்மானத்தை அவர் எடுத்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களே, ஆனந்தத்தால் சாட்சி கூறுகிறவர்களே, ஆனந்தத்தால் இருக்கிறவர்களே, உணர்வற்றி நன்றி சொல்ல முடியாமல் இருக்கிறவர்களே, உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கடவுள் சொல்லுகிறார், நீ இழந்து விடாதே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை எதுக்காகவும் குற்றம் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அன்புக்காகவும் நீ குற்றம் செய்யாதே. ஹல்லேலூயா. எந்த உறவுக்காகவும் அழைப்புக்கு எதிராய் குற்றம் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தன்னை காத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் மகிமை ஆலயத்தின் சிம்சோன்களாய் எழும்புவோம். ஹல்லேலூயா. சாம்சனாய் எழும்புவோம். எல்லாரையும் அழித்து விடுவோம். ஹல்லேலூயா. உலகத்தை ஆளுகப்படுகிற போதை பொருள்கள், பாவ இருளுகள், மந்திர சக்திகள், எதிர்கொண்டு வருகிற தீய ஆவிகள், தீய மனிதர்கள் சேனை ஒன்றாய் அழிக்க கடவுள் வல்லமை பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் யாருக்கு உண்மையாயிருக்க வேண்டும்? நீங்கள் கடவுளுக்கு உண்மையாயிருக்க வேண்டும், பரிசுத்தமாயிருக்க வேண்டும். உங்களை அதிகாரப்படுத்தி அபிஷேகித்த ஊழியருக்கு, இறைவாக்கினருக்கு நீங்க உண்மையாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்பை பெற்றுக்கொண்ட இந்த ஆலயத்துக்கு நீங்க உண்மையாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதறி விடாதீர்கள். யாருக்கும் கொடுக்காத பாக்கியம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பயன்படுத்துவோம். வல்லமை அளவுகளை பெருக செய்வோம். ஊழிய அளவுகளை பெருக செய்வோம். மரங்களை
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ரெட்டிப்பாக ஆசீர்வதித்து இதோ 100 மடங்கு பலனுள்ள அறுவடையாக ஆண்டவர் நமக்கு தந்து கடவுள் நம்மை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to Lord. Glory, glory to Lord. Glory to Lord. Glory to Lord. Glory to Lord. Glory to power. Glory to power. Glory to power. Glory, glory to power. வல்லமே, உச்சிடு வல்லமே, உச்சிடு வல்லமே, அபிஷேக வல்லமே, அபிஷேக வல்லமே, அற்புதத்தை வல்லமே, அற்புதத்தை வல்லமே, உச்சிடு வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே. சோத்ரு 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 ரிபா பாரா 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 பாதா பாலா 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 பாரா பாதா பாபா பாபா இகம் பாபா 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 ரிபா பாபா பாரா பாலா பாலா வல்லமே, ஊற்றிகிறார் ஆண்டவே, வல்லமே ஊற்றிகிறே, அற்புத அடையாளத்தின் வல்லமே, அற்புத அடையாள வல்லமே, அற்புத அடையாள வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, அற்புத வெளிப்படுகிற வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக இயேசுவின் நாமத்திலே, அற்புத நேரம் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே, அற்புத வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே, அற்புத வெளிப்படுவதாக, வெளிப்படட்டாவே, அற்புத வெளிப்படட்ட, அற்புத வெளிப்படட்ட, அற்புத வெளிப்படட்டாவே. Glory to Lord, glory to Lord, glory to Lord. Amen. அபிஷேக, அபிஷேக, நிரப்பிடும் அபிஷேக, நிரப்பிடும் வல்லமே, அற்புத வல்லமே, அற்புத வல்லமே, அற்புத வல்லமே, அற்புத வல்லமே, இயேசுவே வல்லமே, இயேசுவே வல்லமே, அற்புத வல்லமே, பாய்வதாக, பாய்வதாக, பாயட்டு, இயேசு வல்லமை பாயட்டு, இயேசு வல்லமை பாயட்டு, இயேசு வல்லமை பாயட்டு, அற்புத வல்லமை பாயட்டு, இயேசு வல்லமை, அற்புத வல்லமை. மந்திரவாத சக்திகளுக்கு செபிக்கிறேன், மந்திரவாத சக்திகள், நரபலி கோமங்க எல்லாம் உடைக்கப்படட்டு, மந்திரவாத கோமங்க, தீய சக்திகள் எல்லாம் எரிந்து போகட்டும், எரிந்து போகட்டும், இயேசு நாமத்திலே, படகு வெள்ளங்களிலே, இல்லங்களிலே, ஏமாறங்களிலே, ஏழ வாய்ப்புகளிலே அக்கினி பாய்வதாக, சித்தரிக்கு மக்கனே, தடைகளை உடைக்கிற அக்கனே, மந்திர சக்திகளை எரித்துவிட மக்கனே, மந்திர கோட்டைகளை உடைத்துவிட மக்கனே, எரிவதாக, எரிவதாக, இயேசு நாமத்தில் எரிவதாக, இயேசு நாமத்தில் எரிவதாக, தீய சக்திகள் எரியட்டும், மந்திர கட்டுகள் எரியட்டும், எல்லா கட்டுகள் எரியட்டும், மந்திரவாதத்தினாலே வேதனை படுகிறேன், குடும்பங்கள் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, வல்லமையோடு செவிங்க, எரியவதாக, இயேசு நாமத்தில் எரிவதாக, எல்லா கோபங்கள் எரிவதாக, தீய சக்திகள் எரிவதாக, தோல்வி ஆவிகள் எரிவதாக, ஆசிரியர் தலைப்படுகிற ஆவி எரிவதாக, எரிந்து போவதாக. ஆமே, நன்றி. எல்லா கோட்டை எறியட்டும், சத்ருவின் கோட்டை உடையட்டும், தீய சக்திகள் எறியட்டும், ஓட்ட உடையட்டும், தீர்மான உடையட்டும், பந்தல உடையட்டும், இயேசு நாமத்திலே. சத்ரு 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 பாபா 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 வல்லமே, 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 அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகம், வல்லமே, வல்லமே, அபிஷேகம், 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 அக்னி அபிஷேகம் இறங்கி நிற்கட்டும், இறங்கி நிற்கட்டும், எல்லா மந்திர கட்டுகள் எரியட்டும், எல்லா பொறாமை நாவிகள் எரியட்டும், எல்லா எரியட்டும், பொறாமை நாவிகள் எரியட்டும், ஆதி தொல்லைகள் எரியட்டும்,
கவலைகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் அதிகாரத்திலே, இயேசுவின் நாமத்திலே உடைவதாக கடிந்து கழுகிறேன். எரித்து விடுகிறோம். அதிகாரத்திலே எரித்து விடுகிறோம். வல்லமையினால் எரித்து விடுகிறோம். வல்லமையினால் கோட்டை எரித்து விடுகிறோம். வல்லமையினால் எரித்து விடுகிறோம். ஊற்றிடும் வல்லமை, ஊற்றிடும் வல்லமை, ஊற்றிடும் வல்லமை, ஊற்றிடும் வல்லமை. சாத்தானே, எல்லா கடன் தொல்லைக்கா செபிக்கிறேன். எல்லா மக்களுடைய கடன் வேதனை, கடன் வார அகற்றப்படட்டும். கடன் தொல்லைகள் நீங்கட்டும். இயேசு நாமத்தில் நீங்கட்டும். ஆசீர்வதிங்க. படகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க. வீணா நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. நிரப்பிக்கொண்டே இருங்க. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க. வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க. வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க. கூலி வேலைகள், வியாபார தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெயின்ஸுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை வாய்ப்புகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். இல்லை இல்லாதவர்களுக்கு செபிக்கிறேன். இயேசு நாமத்திலே இல்லம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி பிரிந்திருக்கிறேன். குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே மனைவி சேரட்டும். கணவன் சேரட்டும். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. குடி பழக்கங்கள், தீமையான பழக்கங்கள் கணவனை விட்டு வெளியேறட்டும். பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். ஆசீர்வதிங்க. 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 வேலை வாய்ப்பு தடைக்கா செபிக்கிற எல்லா தடை உடைவதாக. எல்லா தடை உடைவதாக. அற்புதம் செய்யுங்க. இந்நேரம் செபித்துக் கொண்டிருக்கிற இதே மக்களுக்கு அற்புதத்தை காட்டுங்க. தடைகளை உடைத்து காட்டுங்க. வெளிநாடுகள் வேலை பார்க்கிற சகோதரர்களை ஆசீர்வதிங்க. ஊழியத்தை மட்டும் தாங்குகிற உழைப்புகளை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பாய் ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பான மகிழ்ச்சியோ சமாதானத்தை கொடுங்க. வேலைகளுக்கு கொடுங்க. Glory to Allah, glory to Allah. Amen, amen. Shamba bala 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 bala. வேலை பார்க்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன். தனியார் வேலை, அரசாங்க ஊழியர்கள், ஆமே இந்தியா தேசத்திலே வேலை செய்கிற வேலைகள், வெளிநாட்டிலே செய்கிற வேலை ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க. உடல் பல சுகத்தை கொடுங்க. எதிர்ப்பு போராட்டங்களே எரித்து விடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே எரித்து விடுகிறேன். வாலிப சிறுவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. எல்லா தீமை வாதலில் இருந்து, தீய உறவில் இருந்து, தீய பழக்கங்கள் இருந்து எங்க மக்களை காப்பாற்றுங்க. வாலிபர்களை காப்பாற்றுங்க. சிறுவர்களை காப்பாற்றுங்க. எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. காப்பாற்றுங்க ஆண்டவரே. காப்பாற்றுங்க ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகளாக இந்நேரம் செவித்துக் கொண்டிருக்கிறார்களோ ரெட்டிப்பான சமாதானம், ரெட்டிப்பான மகிழ்ச்சி, ரெட்டிப்பான நன்மை நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. இயேசு நாமத்திலே நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. நிரப்புங்க. பலிகை பெருக வைங்க. முதியோர்களை ஆசீர்வதிங்க. முதியோர்களை ஆசீர்வதிங்க. பெருக செய்ங்க. Glory to Allah, glory to Allah. ஆசீர்வின் மழையை ஊற்றுங்க. வாக்குத்தத்தம் எங்களை நிறைவேறட்டும். நிறைவேறட்டும் ஆண்டவரே. நிறைவேறட்டும் ஆண்டவரே. நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை நிறைவேறட்டும். இயேசுவின் வல்லமை நிறைவேறட்டும். ஊற்றிடு வல்லமை, ஊற்றிடு வல்லமை. இயேசுவின் வல்லமை இவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கட்டும்.
நிறைவேறாத விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கட்டும், நிறைவேற்றி கொடுக்கட்டும். இயேசுவின் வல்லமே நிரப்பட்டு, இயேசுவின் வல்லமே நிரப்பட்டு. ரிபாதா பல 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 பா ரிபா பா பா பல பல பா ரிகா பா 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 பல பல பா. அற்புத அடையாளத்தின் வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக. ஆட்டுக்குட்டி ரத்தம், கால்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம், ஆட்டுக்குட்டி ரத்தம், கால்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம் எல்லாரிலும் ஊற்றுங்க. வியாதி தொல்லைகளை எரியுங்க, அசுத்தாவிகளை வெளியேற்றுங்க. கேன்சர் கட்டிங்க, கேன்சர் யாதிங்க, பித்த யாதிங்க, பிரஷர் சுகர் யாதிங்க, சசக்கலாய் கட்டிங்க, கர்ப்பப்பை கட்டிங்க, எல்லாம் கரைந்து போகட்டும். வல்லமையினாலே நாடி நரம்புகள் மேலே வல்லமை பாய்வதாக. குறுக்கு வேதனை, குறுக்கு பிடிகள் எஸ் நாமத்தில் போ, வெளியேறி போ. அற்புதம் நடக்கட்டும். நட்டெலும்பு பிரச்சனை வெளியேறட்டும். முட்டு வலிகள், கால் பாதம் வேதனைகள், பக்கவாத யாதிகள், நரம்புவாத யாதிகள் வெளியேறுவதாக. அல்சர் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. உப்பு யாதிகள் வெளியேறுவதாக, அட்டாக்கு யாதி வெளியேறுவதாக, நீங்கி போவதாக. அடைப்புகள் நீங்கி போவதாக. ஆற்றுக்கள் வல்லமை பாய்வதாக. மூல மண்டலங்களுக்கு வல்லமை இறங்குவதாக. பிரஷர் கண்ட்ரோல் ஆவதாக. இயேசுவின் நாமத்திலே லிவர் மேல் கிட்னிக்கு வல்லமை இறங்கி நிற்கட்டும். நரம்பிலே வல்லமை இறங்கி நிற்கட்டும். அற்புத வல்லமை, அற்புத வல்லமை, அற்புத வல்லமை, அற்புத வல்லமை, அற்புத வல்லமை. சோத்ரு 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 இபாபா பல 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 இபாதா பாதா பாதா பல 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 பல. அபிஷேகம் 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 பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. காட்செவிக்குள்ளே, தொண்டைக்குள்ளே தைராய்டு கட்டிகள், தைராய்டு யாதிகள், வைரஸுகள் எல்லாம் எரியட்டும். விஷ காய்ச்சலுகள், ஜலதோஷ அலர்ஜிகள் வெளியேறட்டும், வெளியேறட்டும். தள்ள வேதனை மறைந்து போகட்டும். முது வலி வெளியேறி போகட்டும். கால் பாதத்தில் இருக்கிற நீர்கள் வற்றி போகட்டும். புண்கள் ஆறி போகட்டும். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, விடுவிக்கிற வல்லமை இறங்கி நிற்பதாக. நோயாளிகளின் மேலே ஊற்றப்படுவதாக. மருத்துவரால் கைவிடப்பட்டு தேவ பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக. மரணத்திலிருந்து எழும்பட்டு இயேசு நாமத்திலே, மரண குழியிலிருந்து எழும்பட்டு இயேசு நாமத்திலே, வியாதி தொல்லையிலிருந்து எழும்பட்டு. அற்புதம் நடக்கட்டும். திருநாடு அற்புதம் வெளிப்படட்டும். எழுப்புதல், எழுப்புதல், தீ பற்றி எரிய, எழுப்புதல் பற்றி எரியட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும். எழுப்பத்தி பற்றி எரிய, எரிய, எரியட்டாமே. Glory to Allah, glory to Allah. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. இந்நாள் புதிதாய் கடந்து வந்த எல்லா மக்களுக்கு செபிக்கிறேன். கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, வடக்கு தெற்காய் வந்த இறை மக்களை ஆற்றுங்க. என்னென்ன விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்கள், ஆமே நீங்க பதில் கொடுங்க. தரிசனமாகிறவரே இவர்களுக்கு தரிசனமாகுங்க. ஆசிரியர் தரிசனமாய் வெளிப்படுத்துங்க. நன்மை கண்டு இவர்கள் நிலைப்பட, ரட்சிப்படைய ஆண்டவருக்கு ஓடு. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமை எல்லாரிலும் பாயட்டும், எல்லாரிலும் பாயட்டும், எல்லாரிலும் பாயட்டும். இயேசுவின் வல்லமை ஆமே ஊழிய பகுதியில் இறங்கட்டும்.
ஆமே, நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ஆண்டவருக்கு, நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களை ஆசீர்வதித்து 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 செபிக்கிறேன். செபம் கேட்கிற நல்ல பிதாவே.